அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். களவழி 40 செய்யுள் 31. ஓடா மறவர் எரிய நுதல் பிளந்த கோடு ஏந்து கொல் களிற்றின் கும்பத்து எழில் ஓடை மின்னு கொடியின் மிளிரும் புனல் நாடன் ஒன்னாரை அட்டகளத்து. சோழன் தன்னை எதிர்த்து வந்தவர்களோடு போரிட்டு வென்ற களத்திலே சோழ வீரர்கள் வீசிய வேல்கள் பட்டு யானைகளுடைய நெற்றி பிளக்கப்படுகிறது. அதனால் கொல்லப்பட்ட யானையினுடைய மத்தகத்தில் கட்டப்பட்ட அழகிய ஓடை என்கிற பட்டம் தெரித்து விழும்போது பளிச்சென்ற ஒளியோடு விழுகிறதா. அது எப்படி இருக்கிறது என்றால் மின்னல் கயிற்றில் பறக்கும் கொடி போல் இருந்தது என்று சொல்லுகிற செய்யுள். மீண்டும் செய்யுள். ஓடா மறவர் எரிய முதல் பிளந்த கோடு ஏந்து கொல் களிற்றின் கும்பத்தெழில் ஓடை மின்னு கொடியின் மிளிரும் புனல் நாடன் ஒன்னாரை அட்டகளத்து. நன்றி, வணக்கம்.